ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு நவம்பர் 12 பொன்னி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பொன்னியை வந்து ஸ்டேஷன் கூப்பிட்டோன்னே அவங்களோட ஹஸ்பண்ட் வர வந்தார்ல கூடவே, அவரோட வந்து அங்கே நடந்த விஷயத்த உண்மையெல்லாம் சொல்லிடுறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லையே இவளுக்கு எங்கள் வீட்டு அட்ரஸ் தெரிய வாய்ப்பே இல்லைன்னொன்னே, இப்போ பொன்னி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி சாப்பாடு கொண்டு வரவங்களுக்கு நீங்கள் சொன்னீங்கல்ல, அதை நான் கவனிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமா போலீஸ் வந்து ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாருமே பொண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அவங்களும் மன்னிப்பு கேட்குறாங்க. அவங்க ஹஸ்பண்டும் மன்னிப்பு கேட்குறாரு. அப்புறமா அவங்க அந்த பார்லர் ஓனர் அவங்க கிட்டயும் மன்னிப்பு கேட்டோனே, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "வார்த்தைய சொல்றதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசணும் மேம். எங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு. நாங்க ரொம்ப எத்திக்கா இந்த பிசினஸ பண்ணிட்டுருக்கோம்." அப்படின்னு அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்புறமா அவங்க ஹஸ்பண்ட் வந்து, "என் ஒய்ஃப் ஏதோ டென்ஷன்ல பேசிட்டாம்மா. நான் ரொம்ப மன்னிப்பு கேட்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறமா போலீஸ் போயிடுறாங்க. இப்போ அவரு வந்து அந்த ஓனர் கிட்ட என்ன சொல்றாருன்னா, "இந்த மாரிலாம் இப்ப வேலை கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வம். இவங்களெல்லாம் எங்கேயும் விட்டுறாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு பொன்னிய ரொம்ப பெருமையா பேசிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, சுந்தரம் வந்து கார்ல ஏறும்போது, கார்ல ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. "ஏய் சுவாதி நீங்க என்ன பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "என்ன அந்த சிங்கர் கூட 1 மாசமா சுத்திட்டு இருக்கீங்களே, எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களோ? வாங்க கார் எடுங்க, போற வழியில பேசிட்டு போலாம்ன்னு" சொல்லிட்டு அவர் பேசிட்டே போறாங்க 2 பேருமா. அப்போ ஒரு இடத்துல அவங்கள இறக்கி விடும்போது, கரெக்ட்டா ஷிவானி பார்த்துடுறா. ஷிவானி ஸ்கூலுக்கு கொஞ்சம் தள்ளி இறக்கி விடுறாங்க. ஷிவானி ஸ்கூல் வாசல்ல நிக்கிறனால, அவங்கள பார்த்துடுறா. அப்போ சுந்தரம் வந்து, "உன்ன எத்தன வாட்டி சொல்லியிருக்கேன், கேம்பஸ விட்டு வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லி, கார்ல வான்னு சொல்லி கூப்பிடும்போது" இப்ப ஷிவானி கேட்குறா, "அந்த ஆன்டி யாருப்பா?" அப்படின்னோனே, "இல்ல அவங்க வர வழியில லிஃப்ட் கேட்டாங்க, நான் இறக்கி விட்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாரு. வீட்ல போய் பொன்னி இந்த பார்லர்ல நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அவங்க அம்மா கிட்ட போய் சொல்றாங்க. "எப்படியா இருந்தாலும் உண்மை தான் ஜெயிக்கும்னு நீங்க எனக்கு சொல்லிக் குடுத்துருக்கீங்களாம்மா. அது வந்து இன்னைக்கு என் வாழ்க்கையில நடந்துச்சு." அப்படின்னு சொல்லி, இத அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, அடுத்த நாள் காலையில சிவானி ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறா. சக்தியும், பிரீத்தியும் ரெடி ஆகி வராங்க. அப்ப சக்தி வந்து ஒரு ஃபங்ஷன் போறேன்னும், பிரீத்தி வந்து ஒரு அவங்க வந்து அவங்க பொட்டிக்கு போறதாவும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பொன்னி வேகமா வந்து ஒரு இதுல இடிச்சுக்கிறாங்க. "பார்த்து போம்மான்னோனே, இல்ல நேரம் ஆயிருச்சு அதனால தான்னோனே." இப்ப சக்தி கூப்பிடுறாரு, "வா நான் உன்ன போற வழியில ட்ராப் பண்றேன்னு." அப்ப பொன்னி வேணாங்கிறாங்க. இப்ப சிவானி என்ன சொல்றான்னா, "ஏன்பா நம்ம போற வழியில பொன்னி அத்தைய ட்ராப் பண்ணிருவோம்." அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவரு சுந்தரம், "என்னாலலாம் பண்ண முடியாது." அப்படின்றாரு. இப்ப பொன்னி கிளம்பிடுறாங்க. நம்ம சுந்தரத்துக்கிட்ட சிவானி கேட்குறா, "அப்ப நேத்து மட்டும் ஒரு ஆன்டிக்கு யாருன்னே தெரியாதா? அவங்களுக்கு மட்டும் லிஃப்ட் குடுத்தீங்கன்னோனே" எல்லாரும் கேட்குறாங்க, "யார் அது?" அப்படின்னு. இப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, "இல்ல ஒரு உதவியா லிஃப்ட் கேட்டாங்க. அதனால தான் நான் குடுத்தேன்." அப்படின்னோனே, இப்ப பவானி கேட்குறாங்க, "இல்லையே நீங்க யாருக்கும் அப்படின்னா குடுக்க மாட்டீங்களே?" அப்படின்னோனே, "இல்லம்மா ஒரு ஹெல்ப்பா தான் செஞ்சேன்." அப்படிங்கிற மாரி சொல்லி வீட்ல எல்லாரையும் சமாளிச்சுடுறாரு. இப்ப சிவானியும் கூட்டிட்டு கிளம்பிடுறாரு. அப்புறமா சக்தி கிளம்பிடுறாங்க. எங்க பார்லர்ல என்ன ஆகுதுன்னா, மறுபடியும் இன்னொருத்தவங்க வராங்க. அவங்களும் வந்து இன்னைக்கு மெடிக்யூர் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க ரிங்க கழட்டுறாங்க. அப்போனே, "மேம் இத ஹேண்ட் பேக்லயே போட்டுருங்களேன்னோனே" எல்லாருமா சிரிக்கிறாங்க. "என்ன?" அப்படின்னோனே, "இந்த மாரி ஒரு ப்ராப்ளம் ஆயிருச்சு." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, இப்போ பொன்னி எல்லாருக்கும் காஃபி ஊத்தி எல்லாருக்கும் குடுத்துட்டு உள்ள கொண்டு போறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, அங்க ஒர்க் பண்றவங்க எல்லாரும் அங்க வாசல்ல நின்னு எட்டி பார்க்குறாங்க. அங்க உள்ள என்ன ஆகுதுன்னா, பொன்னியும் அவங்க ஓனரும் அவங்களுக்கு ஆப்போசிட்ல பொன்னிய உட்கார வச்சு 2 பேருமா காஃபி குடிச்சிட்டே பேசிட்டே இருக்கிறாங்க. அத இவங்க எல்லாரும் அப்படியே ஆச்சரியத்துல பார்க்குறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.